ப்ரெஷியஸா டைம் இஸ் ஏ கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. கரெக்டான டைம்ல தான் நான் உங்களை மீட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ். மோஸ்ட் சாரீஸ் நிறைய சாரீஸ் நான் வச்சிருக்கேன். செலக்டடான சாரீஸ் மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு தோணுச்சு. ஸோ இப்போ அப்கமிங்ல உமன்ஸ் டே வேற வருது இல்லையா? ஸோ நிறைய சாரீஸ் கலெக்ஷன் பார்க்கணும், எந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் தான் நாம தேடிட்டு இருப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட்டான சாரீஸ், என்னோட பிங்கிஸ்டான க்ளோனஸ் தரக்கூடிய சாரீஸ், இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்க டாடி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண சாரீஸ் தான் இது. ஸோ அதுக்கான பிளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சப்பி கேர்ளாக இருப்போம், ஸோ கொஞ்சம் லீனாக இருக்கும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த் வந்து பேக் சைட் யூ கட்டில் கொஞ்சம் லாங்காக வச்சு, ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக வச்சு போடும்போது நம்மளோட ப்ளசண்டான லுக்கை தரக்கூடிய சாரீஸ் தான் இது. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இந்த சாரீஸ் இருக்கும். இந்த பிங்கிஸ் ரொம்ப பஞ்சு மிட்டாய் கலரில் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களை கிண்டல் பண்ணலாம். கரெக்ட் தான், என்னையும் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனால் உன்னோட லுக் மாசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கொலீக்ஸும் சொல்லியிருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட் கூட ஒன் டைம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிங்கி ஸ்டாண்டை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னோட க்ளோ வந்து எக்ஸ்ட்ரா நிறைய காட்டும். நீங்க இன்னும் கியூட்டா தெரிவிங்க. குண்டா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, நம்மளோட ப்ரெசென்டான லுக்கை தரக்கூடியது தான் இந்த கிரீன் பிளவுஸ். அதுக்கப்புறம் வித் இந்த மேட்சான சாரீஸ் ஆல்ரெடி வேர் பண்ணியிருந்த பிக் இருக்கு, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 600, பிளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜோட சேர்த்து 300. ஸோ நெக்ஸ்ட் சாரீஸ் போகலாம். யூஸ்ஃபுல்லான சாரீஸ். இந்த மாதிரி சாரீஸை வந்து சிம்பிளான டேஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிளான காலேஜ் டேஸ்ல வந்து போரிங்கா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸை நீங்க வேர் பண்ணும்போது சிம்பிளாவும் தெரிவிங்க, ரொம்ப ஃபேட்டாவும் இல்லாம லீனான லுக்கை வந்து உங்களுக்கு கொடுக்கும். எகைன் இதுக்கான பிளவுஸ் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஆஃப் ஸ்லீவ் வச்சு, எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேக் சைட்ல ஒரு குட்டியா ஒரு நீட்டான ஒரு பெஞ்ச் லுக் மாதிரி நான் கொடுத்திருக்கேன். ஒரு கோல்டனான நெக் மாதிரி இருக்கும். இந்த நெக்கை யூஸ் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் பிரைட்டாவும் தெரிவிங்க. சிம்பிளான சாரீ ஆனா லுக்கிங் வைஸ் ஒரு குட் லுக் பிரிட்டியா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒன்ஸ் கைண்ட் ஆஃப் சாரீஸ் லுக். வேர் பண்றது ஈஸி, நாமளே வேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா இது ஒரு காட்டன் சாரீ, எல்லோ மேட்ச். எல்லோ அப்படிங்கிறது ஒரு சில சமயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீஸ் லுக்னு சொல்லலாம். இது நானே நீட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த சாரீஸ் அன்எக்செப்டடா ஆர்டர் பண்ணி எனக்கு ரீச் ஆன சாரீஸ் லுக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேட்ச்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளாக் பிளவுஸ். அதுக்கான பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர். ஸோ இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து ஃபுல் பேக் சைடு நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக் சைஸும் ஓகே, அதுக்கப்புறம் கையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா வச்சிருக்கனாட்டி லுக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல நம்மளுக்கு தரும். இந்த சாரியோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மீஷோல தான் வாங்கினேன், ஜஸ்ட் 400 rupees தான். பிளவுஸ் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 350. ஸோ நீட் அண்ட் ப்ரெசென்டான லுக்ல உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லுக்ல காட்டும். எகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருக்க சாரி வந்து உமன்ஸ் டேக்கு ஸ்பெஷலா என்னோட கொலீக்ஸ் சூஸ் பண்ண சாரி. ஸோ ஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னா இந்த சாரியோட செலக்ட் பண்ண மேட்சான பர்சன் வந்து தேவிகா மேம், லெனோ மேம், அதுக்கப்புறம் மொசானா மேம், அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த சாரியை செலக்ட் பண்ணிட்டு வந்து கொடுத்தாங்க, சனுஜா மேம் கூட. ஸோ இந்த சாரி வந்து பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸர் அல்லது நீங்க டீச்சிங் லைன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஆஃபீஸ் ஒர்க்குக்கு போறீங்கனாலும் சரி, இந்த மாதிரி பேட்டர்ன் சாரி நீங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரிட்டியா தெரிவிங்க. இந்த சாரி ரேட் எனக்கு மறந்து போச்சு, மினிமம் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 700 எபோ தான். ஸோ அதுக்கான பிளவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஷ் பண்ணும் போது 500 சம்திங் வந்துச்சு. இதுக்கு நான் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு பின்னாடி அழகான ஒரு கோபுரம் மாதிரி அழகான ஒரு ஃப்ளவர் கட்ல வந்திருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 500. வேர் பண்ணி இந்த பிக் இருக்கும், நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். நீட் அண்ட் ப்ரெசென்ட்டா இருக்கும். பிளவுஸ் வைஸும் பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஸ்லீவா இல்லாம ஒரு மீடியமா வந்து நான் ஹேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பிரிட்டியான லுக், பட் உங்களுக்கு ப்ரொஃபஷனலான லுக்கு பெஸ்டான சாரி கலெக்ஷன் தான். ஸோ சம்மர் டைம்ல